ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்களே, பாபா இன்று நம் எல்லோருக்காகவும் ஒரு அழகான செய்தி சொல்ல இருக்கிறார். பாபாவை நம்பி துதித்து நாம் வேண்டும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளுக்கும் பாபா செவிமடுக்கிறார். அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான அற்புதத்தை ரொம்ப சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். எல்லோருக்காகவும் பாபாவுடைய அனுமதியோட எத்தனையோ வருட காலங்களுக்கு பிறகு பாபாவிடத்துல கோரிக்கை வைத்தான பிறகு எத்தனையோ கோரிக்கைகளுக்கு பாபா செவிமடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஆனா இப்ப புதியதாக ஒரு நம்பிக்கை தரும் விதமாக பாபா கண்களுக்குள் ஒரு காட்சி தருகிறார். ஏதாவது ஒரு கஷ்டம், மன போராட்டம், குழப்பம் அப்படின்னு கண்ணை மூடி பாபாவை நினைக்கும் பொழுது கண்களுக்குள்ள அவருடைய இடது காதை எனக்கு காண்பிக்கிறார். இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, உன்னுடைய பிரச்சனைகளே நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லு, என் காதுல விழுந்துகிட்டு தான் இருக்கு. நீ சொல்ற ஒவ்வொரு விஷயமும், நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நீ சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு முன்னமே வந்து சேர்ந்துடும். நீ கண்ணை மூடும்பொழுதே என் காதை நான் காண்பிக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறேன்றது தெரிஞ்சுதான் முன்கூட்டியே அதை நான் உன்னை உணர்த்துறதுக்காக என் காதை உனக்கு காண்பிக்கிறேன். என்னுடைய காதுகள் என்றென்றைக்கும் உன் பிரார்த்தனைகளுக்கு செவிமடித்து கொண்டுதான் இருக்கிறது. உன் பிரார்த்தனைகளை நான் ஒன்றும் கேலியாக நினைக்கலையே, அதை எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு அவருடைய இடது காதை பாபா ஒவ்வொரு முறையும் தற்சமயமாக காட்டி கொண்டிருக்கிறார். ஒரு வருட காலமாக பாபா எனக்கு இவ்வளோ ஒரு அனுகிரகத்தை கொடுத்துருக்கிறார். இது ஒரு பெரிய ஆறுதலாக நான் நினைக்கிறேன். நல்ல சாய் பக்தர்களே, மனதை தளர விடாதீர்கள். பாபா நான் இருக்கிறேன் பார் உனக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. இப்படி ஒரு அத்தாட்சியை பாபா கொடுத்த பிறகு அப்புறம் நமக்கு என்ன கவலை இருக்க போகுது சொல்லுங்க? பாபா இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய அத்தாட்சி என்ன இருக்கு? உன்னுடைய கவலையும் கஷ்டத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்றதுக்கு தான் அவருடைய காதை அடையாளமாக காட்டுறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பொதுவாக இடது காதை ஏன் காட்டணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போகும்போது பாபாவுடைய இடது பக்கத்தில் இருந்து வழிபடுவதுதான் எனக்கு மனதுக்கு பிடித்தமான ஒன்று. அதனால தான் பாபா அவருடைய இடது காதை எனக்கு காண்பித்தாரோன்றது என்னுடைய நினைப்பு. ஆனால் உண்மையில ஏன் அப்படிங்கிறது பாபா ஒருத்தருக்கு தான் தெரியும். இன்றைக்கு இதை உங்களோடு பகிர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஜெய் ஜெய் சாய்ராம்.